நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் நலமுற்று வாழ இறைவனை பிரார்த்திப்போம். உலகல முனந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலில் வேலியல் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ. எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய அனுகிரகத்தினால இந்த புத்தாண்டு வைபவத்திலே எம்பெருமான் ஆருத்ரா தரிசன வைபவம் மிகப்பெரிய விசேஷம். எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுடைய ஆடல் வல்லான் சிதம்பரநாதனுடைய மார்கழி மாத ஆருத்ரா தரிசன உற்சவம். என்ன இதுல விசேஷம் அப்படின்னா, சித்தத்தை சிவன்பால் வைத்தடியாருக்கும் அடிய சிவனே என்று ஓதுவார் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார். இந்த வாழ்நாளை நம்ம பிறந்திருக்கோம்னா சிதம்பரம் போய் தரிசனம் பார்க்கணும். என்ன விசேஷம் அப்படின்னா, இருக்கிறதுலயே சிதம்பரத்துல ஆனி திருமஞ்சனம் மார்கழி மாசம் ஆருத்ரா உற்சவம். இந்த ஆருத்ரா உற்சவத்துடைய மகா சிறப்பு என்ன அப்படின்னா, மூலஸ்தானமே வெளியில வந்து தரிசனம் கொடுக்கிற முதல் விஷயம். இரண்டாவது, எம்பெருமானுடைய மகா தேர் வைபவம், ரதோத்சவம், அதெல்லாம் கண்ணால நம்ம கண்டு கழிக்கணும். என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த நடராஜ பெருமானை பத்தி சொல்லணும். இந்த நடராஜ பெருமான் இருக்கிற அவதாரத்திலேயே மிக சிறப்பான அவதாரம் என்ன அப்படின்னா, ஒத்த காலில் நிக்கிறது. நம்மளால ஒத்த காலில் ஒரு விரல்ல ஒரு நிமிஷம் நிக்க முடியாது. எம்பெருமான் இந்த ஒற்றை காலினால் ஒரு காலை எடுத்து இன்னொரு காலை பதமாக மாற்றி ஆனந்த தாண்டவத்தை நமக்கு காண்கிறார். வைகுண்டத்திலே எம்பெருமான் மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கார், ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கார். ஆதிசேஷன் எம்பெருமானை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் எம்பெருமானோ வைகுண்டத்திலே எம்பெருமான் சிரித்துக் கொண்டிருக்கிறார். சிரிக்க சிரிக்க அவருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தமான சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கார் மகாவிஷ்ணு. அந்த இடத்துல எம்பெருமான் ஆதிசேஷன் வந்து சுவாமி சிரிக்கிறத பார்த்து அவருக்கு யோசனை வர ஆரம்பிச்சுட்டு, என்னடா சுவாமி சிரிச்சுட்டே இருக்காரு அப்படின்னு. அப்ப சுவாமிகிட்ட கேட்டாராம், சுவாமி நீங்க இந்த ஆனந்தமான சிரிப்புக்கு என்ன காரணம்னாலும். அப்ப எம்பெருமான் சொல்றார், எம்பெருமான் பரமேஸ்வரன் ஆனந்த தாண்டவத்தை பார்த்து நான் ஆனந்த கழிப்பு அடைகிறேன் என்றார். அப்ப உத்தராத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், பக்கத்தாத்து பொண்ணு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நம்பாத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பொண்ணு இருந்தான்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன தோணும்னா, அவாத்துல கல்யாணம் பண்ணிட்டா நம்மளும் கிடுக்குன்னு கல்யாணம் பண்ணணும். அதுமாதிரி குழந்தைகள் படிப்பு, அவன் எம்பிஏ முடிச்சுட்டான்னா பக்கத்தாத்து பையன் கண்டிப்பா படிக்கணுங்கிற ஆர்வம் வரும். அதுதான் நற்சிந்தனை என்று பெயர், பொறாம கிடையாது. அதே போல எம்பெருமான் அந்த அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து சிரித்து கொண்டே இருக்கார். அதுக்கு உதாரணம் இருக்கு. அங்கே இத ஆதிசேஷன் பார்த்தோன்னே சுவாமிகிட்ட பர்மிஷன் கேட்கிற, சுவாமி நானும் அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும் அப்படின்னார். அப்ப ஆதிசேஷன் சொன்னார், நீ பூலோகத்துக்கு போ, எம்பெருமான் பரமேஸ்வரன் நினைத்து தவம் செய், கண்டிப்பாக உனக்கு தரிசனம் கிடைக்கும் என்று சொன்னார். பல ஆண்டுகள் ஆதிசேஷன் பாதி மனித ரூபமாக பாம்பு ரூபமாக கீழே காலுக்கு கீழே நிறைய தவம் பண்ணார். தவம் பண்ணி பரமேஸ்வருடைய தாண்டவத்தை பார்ப்பதற்காக தவம் புரிந்தார். அந்த நேரத்துல எம்பெருமான் பரமேஸ்வரன் எதுக்காகன்னா, மகாவிஷ்ணு கண்டு கழித்த அந்த ஆனந்த நடனம், அத ஆதிசேஷன் போய் கண்டு கழிக்கணும் ஆசைப்பட்டது. பரமேஸ்வரன் என்ன பண்றாருங்க, இந்த இவருக்கு தரிசனம் கொடுத்து, வியாக்கிரபாதர் ஒருத்தர் இருக்கார், அவரும் என்னுடைய பரம சிவபக்தன், அவரும் என்னுடைய நர்த்தனத்தை காண ஆவலுடன் கொண்டுள்ளார். ஆதிசேஷனே, நீங்க இருவரும் சேர்ந்து தில்லைக்கு வாருங்கள் என்று சொன்னார்.
பாருங்கோ, சிவபெருமான் மட்டும் அனுக்கிரகத்துல மகா பெரியவர் அவர். இந்த 2 பேரையும் கூப்பிட்டு ஆனந்த தாண்டவ காட்சியை கொடுத்தார். அதுதான் சுவாமி முதல்ல தரிசனம் கொடுத்த காட்சி. பதஞ்சலி வியாக்கிரபாதர் முனிவர்களுக்கு முதல்ல ஆனந்த தாண்டவத்தை காமிச்சார். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய மகா ஆருத்ரா தரிசனத்துல எல்லா ஊர்லயும் சிறப்பா நடக்கும். என்னென்ன விசேஷம், என்னென்ன சிறப்பு அப்படின்னா, இந்த ஆருத்ரா தரிசனத்துல யார் சிவபெருமானை, நடராஜ பெருமானை தரிசனம் காண்கிறார்களோ அவளுக்கெல்லாம் சிவலோகத்துல ஒரு இடம் உண்டு. சிவலோகநாதனை கண்டு செவித்திடுவோம் இல்லை. சிவலோக நாதனை கண்டு, சிவலோகநாதனை காணனா நடராஜ பெருமானை பார்க்க வேண்டும். இந்த ஆருத்ரா தரிசன அன்னைக்கு ஆன்மீக அன்பர்களே கண்டிப்பாக நீங்க நடராஜ பெருமானை போய் பார்க்க வேண்டும். என்ன பண்ணுவா அப்படின்னா, வருகிற 12ஆம் தேதி அன்று இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு எம்பெருமானுக்கு விசேஷமான மகா அபிஷேகங்கள் செய்வார். 13ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை நட்சத்திரம். அந்த ஆருத்ரா தரிசனத்துல எம்பெருமானுக்கு மகா அபிஷேகம் நடக்கும். என்ன அந்த வைபவத்துல இவ்வளவு பெரிய சிறப்பு அப்படின்னா, ஒவ்வொரு கோவில்ல 54 அபிஷேகங்கள், 38 அபிஷேகங்கள், இப்படி சொல்லக்கூடிய அபிஷேக பொருட்களை எல்லாம் வாங்கிக்கிது சுவாமிக்கு நிறைய அபிஷேகம் பண்ணுவா. என்ன சொல்றார் எம்பெருமான் பக்தனுக்கு அப்படின்னா, மனம் குளிர வேண்டும். நீங்க கோவில்ல எல்லா சன்னதிக்கும் போயிட்டு வாங்க. இந்த நடராஜ பெருமான் சன்னதிக்கு போனேன்னா உங்களுக்கு ஒரு தனி உணர்வு வரும். அவருடைய அந்த முகத்தை பார்க்கணும். அவருடைய குஞ்சித பாதம், காலை தூக்கி ஆடுறார் இல்லையா, அந்த குஞ்சித பாதம், அந்த காலை பாருங்க, அப்படி ஒரு அழகா இருக்கும். அந்த தரிசனம் பண்ணும்போது மன மகிழ்ச்சியா இருக்கும். எம்பெருமான் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த ஆருத்ரா தரிசன மகா அபிஷேகம் பண்ணி கொண்டு ஆனந்த கோலாகலமாக நமக்கெல்லாம் காட்சியளிக்கிறார். சந்தோஷம் மனசுல இருந்தாதான் நம்ம வார்த்தைகள்லாம் நல்லதாவே வரும். அதே போல இந்த சந்தோஷமான விஷயத்துல எம்பெருமான் எப்போதுமே குளிர்ச்சியா தான் இருக்கு. சிவபெருமான் சொன்னது என்ன முனிவர்களுக்கு அப்படின்னா, அரூப ரூபமாக, லிங்க ரூபமாக இருக்கக்கூடிய நான் நடராஜ பெருமானாக மனித ரூபத்திலே ஆனந்த கோலாகலத்துடன் இருப்பேன் என்று சொன்னார். என்னென்ன பண்ணணும் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா, அன்னதான வைபவம், அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். எத்தனையோ ஊர்ல 10 நாள் பிரம்மோத்சவம் நடக்கும் இந்த சுவாமிக்கு. நடராஜ பெருமான் கடைசி 2 நாள், ஒரே ஒரு நாள் வீதி வருவார். மறுநாள் பார்த்தீங்கன்னா காலையில மகா அபிஷேகம் நடக்கும் விடிகாத்தால. இந்த அபிஷேகத்துடைய மகா பலன் என்ன அப்படின்னா, இந்த அபிஷேகத்துடைய மகா பலன் சுவாமி பதஞ்சலி வியாக்கிரபாதருக்கு சொல்றார், என்ன நீ அபிஷேகத்துல பாருன்னு சொல்றார். சுவாமி ஆனந்த தாண்டவம் முடிஞ்சோடனே சுவாமி சொல்றாளாம், மக்களுக்கெல்லாம் மகா தரிசனம் கொடுக்கணும் கேட்கும் பொழுது பதஞ்சலி வியாக்கிரபாதர் தான் மட்டும் பார்க்கல, இந்த ஆனந்த கூத்து தாண்டவத்தை எல்லோரும் பார்க்க வேண்டும் அப்படின்னாராம். அப்ப நடராஜ பெருமான் சொல்றார், நான் ஒவ்வொரு ரூபத்திலே உனக்கு தரிசனம் கொடுப்பேன் என்று சொன்னார். முதல்ல என் மகா அபிஷேகத்தை கண்டு கழியுங்கள். நடராஜா அபிஷேகத்துக்கு நம்ம நிறைய சாமான்கள்லாம் வாங்கி கொடுக்கும். சுவாமி மனம் குளிர்ச்சியா இருப்பாராம். அவர் அந்த முகத்தை பார்க்கணும், அபிஷேகத்துக்கும் போது மாறும், வண்ண வண்ணமா இருப்பார். அந்த அபிஷேகம் முடிஞ்சவுடன் எம்பெருமானுக்கு விசேஷமான நைவேத்தியங்கள் செய்வார்கள். என்ன அப்படின்னா, திருவாதிரை களி. இந்த திருவாதிரை களி என்ன அப்படின்னா, ஒரு வேடவன் இருந்தான். இது எப்படி பிறந்தது பாருங்க. சுவாமி எப்படிலாம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறார் பாருங்க. நம்மள்டெல்லாம் கோடான கோடி பணம் இருந்தாலும் சுவாமிக்கு செய்யணுங்கிற எண்ணம் வந்துடுத்துன்னா நம்மள்ட்ட இருக்க பணம்லாம் நிறைய அப்படியே ஊட்டெடுத்து வருமா. நீங்க அதை வச்சுட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், உங்க பேரனும் பேத்தியே யாரோ ஒருத்தர் அழிச்சிட்டு போயிடுவா. அதுல ஒண்ணுமே இருக்காது.
சம்பாதிக்கிறதுல ஒரு ரூபாயான சுவாமிக்கு செய்யணும்னு சொல்லி. அப்படிப்பட்ட இந்த வேடவன் என்ன பண்றான், டெய்லி விறகு வெட்டி அந்த விறகை வித்து ஒரு சிவனடியாருக்கு யாருக்கான ஒருத்தருக்கு சாப்பாடு போடுவோம். சுவாமி வரம் கொடுக்குறாருன்னா சோதனை பண்ணாம கொடுக்க மாட்டார். நான் ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு 1,00,000 பேர்ல நான் எக்ஸாம் எழுதி நான் 10ல் ஒத்தனாக வரணும்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும். அப்பதான் ஐஏஎஸ் ஆபீசர். அதே போல இந்த விறகு வெட்டி டெய்லி பண்ணிட்டே இருந்தான். சுவாமி அவனுக்கு ஒரு சோதனையை கொடுத்தார். ஒரு நாளைக்கு சோன்னு மழை பெஞ்சிட்டே இருந்தது. விறகுலாம் ஈரமாயிடுச்சு. விறகு வெட்ட முடியல, வியாபாரம் ஆகல. இதுதான் சிவபக்திங்கிறது. பரமேஸ்வரன் நினைச்ச அழுதானா, சுவாமி இன்னைக்கு யாருக்கு என்னால உணவு அன்னதானம் பண்ண முடியலையே, நான் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு நீ அதான அனுகிரகம் பண்ணு பகவானே, சிவனே சிவனே என்று ஆத்துக்காரு அப்படியால அழறாளாம். அததான் சொன்னார், சித்தத்தை சிவன்பால் வைத்தடியாருக்கும் அடியே. சிவனை மனசுல வச்சுடணும் சார், கண்ணுல தண்ணி தானா வரும். அந்த வேடவன் அழுது கொண்டிருக்கிறான், மனைவியும் அவளும். வேடவன் கொஞ்சம் துயரத்தை நிறுத்தி யோசிக்க ஆரம்பிச்சான். வீட்டுல கொஞ்சோண்டு அரிசி இருந்தது, நல்லா இடிச்சான் கையால. வெள்ளம் இருந்தது, பண்ணி களியா மாத்தினான். களியா மாத்தினோடனே அந்த கொட்டு சோமழையில போய் தேடி பார்க்கிறான். ஒரு சிவனடியார் காணும், ஒரு முனிவரை காணும். பக்தனாயிருந்து உன்னை நான் பாடமாட்டேன் பரமனே பரமயோகியே. சிவபெருமானை பத்தி சொல்லணும்னா அப்படியே ஒரு நாள் வேணும். இவன் சொல்றான், விறகு வெட்டி நான் உன்னுடைய பக்தன் அல்ல, அதுக்கு மேல் நின்று இருக்கேன், சுவாமி எனக்கு வழிகாட்டு அப்படின்னு சொல்றான். ஏன்னா அன்னதானம் பண்ணாமல் அவன் சாப்பிட மாட்டான். மழை நிக்கல. இதான் பரமேஸ்வரன் பிரத்யட்சமாக வந்தார் முனிவர் வேடத்திலே. அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டார். பார்த்தா அவர் கேட்கிறார், எனக்கு அன்னதானம் பண்ணுன்னு. அவன் வச்சிருந்தான் பார்த்தாலா, அரிசி மாவுல உடைச்சு வச்சிருந்த அந்த களியை எடுத்துன்னு சுவாமிக்கு பரமாறினான். சுவாமி சாப்பிட்டு ஆனந்தமா இருக்கு அப்படின்னாராம். ஆனந்தமா இருக்குன்னு சொன்னோடனே பகவான் பாருங்கோ, கஷ்டப்பட்ட வார்த்தைலாம் தர்மத்தை போய் கேட்க சொல்லுவார். வசதியா இருக்கவன்ட்ட போய் தர்மம் கேளுன்னு சொல்லவே மாட்டார். சுவாமியோட நிபந்தனை, நம்மளாம் முன்னாடி வரணும். யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பெயர் வேண்டேன், பொருள் வேண்டேன், இத்தனையும் யான் வேண்டேன் என்னையனே என் சிவபெருமானே, நின்னருள் ஒன்று வேண்டுமே. அடியார் பாடுறார். அப்படி இந்த வேடவனுக்கு கொடுத்த அந்த சுவாமி அன்னதானம் பண்ணார். திருவாதிரை களியை சாப்பிட்டார். அதிகாலையில ஒரு நாள் முடிய போகுது. அந்த களியை வாங்கி சாப்பிடுறார். சாப்பிட்டுட்டு இந்த வேடவன்கிட்ட சொல்றார், வேடவா இந்த பொழுதை நான் கழிச்சுட்டேன், எனக்கு மத்தியானம் சாப்பாடு வேணும், நான் இதை கொஞ்சம் எடுத்துன்னு போறேன்னு சொல்லி எடுத்துன்னு போயிட்டார். எடுத்துன்னு போனோன்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு ராஜாவுடைய கனவுல போயிட்டார் சிவபெருமான். நான் அந்த வேடவன் வீட்டில் களி சாப்பிட்டேன், ஆதிரை களி என்று சொன்னார்கள். அதான் திருவாதிரை களிக்கு ஒரு கரண்டியானு வாங்கி சாப்பிடணும். மற்ற நாள்லாம் களி பண்ண மாட்டா. அதுல திருவாதிரை அன்னைக்குதான் திருவாதிரை களி மகா சிறப்பது. சுவாமியே சாப்பிட்டார். இந்த ராஜாட்ட சொன்னோடனே சிதம்பரம் நடராஜா கோவில்ல பாக்குற தீட்சிதெல்லாம் பூஜை பண்ண உள்ள போறா. சுவாமியோட கர்ப்பகரத்துல அவ்வளோ களியோடைய சதறி கிடக்கு களிலாம். தீட்சிதெல்லாம் ராஜாட்ட போய் சொல்றா, ராஜா இதை மீறி சன்னதி ஃபுல்லா களியா இருக்கு, சதறி கிடக்கு அப்படின்னு. சுவாமி தான் சொல்லிட்டாரு ராஜாட்ட. அப்பெல்லாம் பொய் சொல்ல மாட்டா, பக்தியோட பொய்யா சொல்ல மாட்டா, அவ்வளவு அழகா சொல்லுவார். ராஜா சொன்னாராம், நேற்றுக்கு பரமேஸ்வரன் கனவுல வந்தார், நான் களி சாப்பிட்டு இருக்கேன், அந்த வேடவன் வீட்டிலே களி சாப்பிட்டேன் என்று சொன்னாராம். அவர் கையில கொஞ்சம் எடுத்துன்னு வந்திருக்கார் அங்கேருந்து, அதெல்லாம் செதறி போய் கிடக்கு. அப்ப அந்த களியின் மகத்துவம், அது பேர் என்ன தெரியுமா?
ஆதிரை களி என்று சொல்வார்கள். ஆதிரை மாறி திருவாதிரை களியாக மாறியது. எப்ப தெரியுமா? அது அந்த களிக்கும் அந்த மழைக்கும் ஒரு உதாரணம். சுவாமியோட அபிஷேகம் நடக்கும் வெடிகாத்தால குளிர குளிர சுவாமி அதே மாதிரியே அந்த மழையில குளிரக்குள்ள குளிர்ச்சியா இருந்தாராம் வேடவன் வீட்டிலே. அந்த மழை பெய்ஞ்சோன்னா அந்த மழையில நனைஞ்சு வந்திருக்கார். ஒருத்தனுக்கு குளிச்சாச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு பல்லு தேய்ச்சிட்டான்னா பசிக்கும். சில பேருக்கு தூங்கி எழுந்தவனே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம். இங்கே எம்பெருமான் குளித்தவுடன் மகா அபிஷேகம் நடந்து விடுகிறது. சுவாமிக்கு களி நைவேத்தியம் காலையில. அன்னைக்கு பொங்கல்லாம் கிடையாது அவருக்கு. திருவாதிரை களி. இந்த திருவாதிரை களி வேடவனால் பிறப்பிக்கப்பட்டது. சுவாமி ஏத்துண்ட. அதுதான் காலையில ஆருத்ராசனத்துல சிதம்பரத்துல பார்த்தெல்லாம் வெடிகாத்தால அபிஷேகம் பண்ணுவா. இந்த திருவாதிரையுடைய மகா பெருமை என்ன அப்படின்னா, மழை காலத்துல வந்தது. சுவாமி மழையை கொண்டு வந்தார். அப்படியே சொட்ட சொட்ட உட்கார்ந்துட்டு இருக்கார் வேடவன் வீட்டுல. அந்த ஈரப்பதெல்லாம் முடிஞ்சோன்னா வேடவன் கொடுத்த துணியை மாத்திட்டு உட்கார்ந்துட்டு சாப்பிட உட்கார்றார். அந்த களியினுடைய மகத்துவம் திருவாதிரை. இந்த களி சாப்பிட்டா என்ன அப்படின்னா, திருவாதிரையில் ஒரு கரண்டியானு கிடைக்குமான்னு எல்லாரும் ஏங்குவாளாம். அந்த களி சாப்பிட்டா சர்வரோக நிவாரணம். வியாதிலாம் பெரும் சார், வியாதியே இருக்காது. சிவபெருமானே களி உண்டார். எப்படி கிருஷ்ண பரமாத்மா வெண்ணையை சாப்பிட்டாரோ, எப்படி ஆஞ்சநேயர் வடையை சாப்பிட்டாரோ, அதே போல எம்பெருமான் பரமேஸ்வரன் பிரத்யட்சமாக வேடனுடைய வீட்டிலே உட்கார்ந்து இந்த களியை சாப்பிட்டு சிதம்பரம் சன்னதியில ராஜா காலத்துல செதறி கடந்துதான் களி. அப்படி ஒரு பெருமை. அந்த வேடவன் யார் தெரியுமா? அவன் ஒரு சிவனடியா. சுவாமி சொல்றான் வேடவன்ட்ட, சிதம்பரம் தேர் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் சொல்றேன் ராஜா காலத்துக்கு ராஜா காலம். சேத்துல தேர் நின்று போச்சு. எல்லாரும் பயப்படுறா. யானை கொண்டு இழுக்கிறார்கள், நவரவே இல்லை. வேடவன் வந்தான். வேடவன் சொல்றார் நடராஜ பெருமான், டே என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடுறான்னு. சுவாமி எனக்கு பாட தெரியாதே, நான் ஒரு வேடவன், மரம் வெட்டி, எனக்கு என்ன தெரியும்னார். கோவில்ல போனேன்னா நிறைய பாடுறவாள்லாம் இருப்பா. பக்கத்துல யாரும் ஒருத்தர் முனகினான்னு வச்சுங்களா, அவள் ஒரு முறமா இருப்பா, பார்க்க கூடாது. அவனும் ஒரு சிவனடியார். பாட்டுல நாதான் பாகவதன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது நடராஜாட்ட. அவன் சிறியவனாக இருந்தாலும் அவனும் அவன் பக்தன். அதான் சொன்னார், பக்தனாயிருந்து உன்னை நான் பாடமாட்டே. அடியார்கள் பாடும்போது நீங்க பார்த்திருக்கணும், அந்த தேவாரம் பாடுவார்கள், பின்னாடி பாடுறவாளுக்கு தான் பக்கபலம். அந்த தொண்டருக்கும் தொண்டனார் இருப்பாரா சிவபெருமான். ஒரு அடியார் பாடும் பொழுது அடியார்களை தொண்டர்களை நமஸ்காரம் பண்ணிட்டு தான் பாட ஆரம்பிச்சார். சுவாமி அப்பதான் வந்து கேட்பார், நான் தான் பாடுவேன், நீ பாடினேன்னா அவ்வளவுதான். சுவாமி பாட விட மாட்டார், உங்களை கேட்க மாட்டார். வேடவனை பாட சொல்றார், பாட்டு தெரியலன்னா என்னை நினைத்துக்கொள் என்று சொன்னார். அதான் சித்தத்தை சிவன்பால் வச்சாம் பாருங்க. அங்க உள்ள சுவாமிய நடராஜா வச்சாம்படி. அப்படி நடராஜா சொன்னான், பாட ஆரம்பிச்சார் பாருங்க. 8 பதிகம் பாடினார். 8 பதிகம் பாடினோன்னு தேர் இழுக்க ஆரம்பித்தார்கள். சர்ன்னு தேர் ஓட ஆரம்பிச்சிருச்சு. 2 நாட்களாக தேர் ஓடாம இருந்த தேர் ஓட ஆரம்பித்தது. ஒரு பதிகத்தினால், வேடவன் பதிகத்தினால். அப்படிப்பட்ட தில்லைவாழ் அந்த தில்லை நடராஜ பெருமான். அவன்கிட்ட போய் விளையாடப்படாது. ஒரு அழுத்து அழுத்தி விடுவார். ஒரே அழுத்து தான். இதுல என்ன அப்படின்னா, அந்த மகாவிஷ்ணு சொல்றார், ஆதிசேஷனை கூப்பிட்டார். அப்புறமா அவதாரம் முடிஞ்சோன்ன என்ன பார்த்தேன்னு கேட்டார். என்ன பார்த்தேன்னு கேட்டார் ஆதிசேஷனை மகாவிஷ்ணு.
தாத்தை என்றாடுவார், அவர் தத்தித்தை என்றாடுவார் அப்படின்னு சுவாமியோட நடனத்தை பத்தி சொல்றார் பாருங்க. கைலாசபத மகாசேவ சம்போ டம 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 டமருபதே. இந்த நடராஜ பெருமானுடைய ஆருத்ரா தரிசனம் கண்டு கழியுங்கள். இந்த பிறவி பேடு சார். நீங்க எந்த ஊர்ல போனா நடராஜா பாருங்க. நீங்க ஃபாரின்லே இருந்தா கூட சிவாலயத்தில் நடராஜ பெருமான் இருப்பார். எந்த சிவாலயத்துல போனா நடராஜா இல்லாம இருக்காது. ஒரு தூண்லையான அந்த காலத்துல செதுக்கி வச்சிருப்பார் நடராஜ பெருமான். ஏன்? சுவாமி ரூபகாட்சியாக, மனித ரூபகாட்சியாக கொடுத்த ஒரே கோலம் நடராஜ பெருமான். அவர் ஆனந்த தாண்டவம் நிறைய தாண்டவம் ஆடி இருக்கிற தாண்டவத்திலேயே ஆனந்த தாண்டவம் அழகு. அப்படிப்பட்ட ஆனந்த தாண்டவத்தை கண்டு களிக்கணும். சாமி, நான் அந்த நடராஜ பெருமான எங்க எப்படி பார்க்கறது அப்படின்னா, சுவாமியுடைய குஞ்சித பாதமான காலை தூக்கி ஆடிட்டு இருக்காரு பாருங்க. அந்த தூக்கின காலை பாருங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றார்? எவன் ஒருவன், அவருடைய அந்த நர்த்தனம் எப்படி இருக்கும்? எவன் ஒருவன் என்னுடைய பாதத்தில் சரணாகதி ஆகின்றானோ அவனை என் கையால் அணைத்து அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன் என்று இப்படி காட்டுறார். கடவுள் நமக்கு எவ்வளவு எளிமையான வழியெல்லாம் காமிக்கிறார் சிவபெருமான். இந்த திருவாதிரையில இன்னொரு மகத்துவம் என்ன அப்படின்னா, சுவாமியுடைய நர்த்தனம். சுவாமி ஆனந்தமா வருவர். சில கோவில்ல சுவாமி முன்னும் பின்னுமாக நகர்ந்து வருவார். அதே போல சிதம்பரத்துல பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாலும் அவ்வளவு அழகா வருவார். உத்தரகோஷமங்கை சொல்லக்கூடிய சிவஸ்தலம். எம்பெருமான் மரகதம் சந்தனத்தினால சாத்தின்ண்டே இருப்பார். அந்த நடராஜர் அபிஷேகத்தன்னைக்கு அவரை பார்த்தேன்னா அவ்வளவு அழகா இருப்பார். உடனே சந்தனம் சாத்தின்டுவார். ஏன் சுவாமி அவர் சந்தனம் சாத்தின்னு இருக்கார்? நீங்க எந்த கோயில பார்த்தா நடராஜாக்கு ஒன்னு பாதத்துல சந்தனம் வச்சிருப்பா. ஏன் அப்படின்னா அவர் என்னைக்குமே குளிர்ச்சியா இருப்பாராம். சிவபெருமான நீங்க வழிபடுங்கள், குளிர்ச்சியை கொடுப்பார். அதுவும் இந்த ஆருத்ரா தரிசனத்துல அபிஷேகம் தான் முக்கியம். அன்னதானம், அபிஷேகம் வேடவனுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். எல்லாரும் சொல்லுவா நானும் தேவாரம் பாடுறேன்னு. தேவ 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 மகாராஜ ராஜ அப்படின்னு தேவாரம் பாடுவார்கள். அழகா இருக்கும். அப்ப சொல்றார் சுவாமி, ஒவ்வொரு கோலத்திலையும் நான் நிப்பேங்கிறார் இந்த ஆருத்ரா தரிசனத்துல. நீங்க அந்த நடராஜ பெருமானை கண்டு கழியுங்கள். நோன்பு, திருவாதிரை நோன்பு என்று சொல்வார்கள். மாங்கல்யத்தை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கிறார் சார். சும்மா ஒன்னும் நடராஜா வரல ஆருத்ரா தரிசனத்துல. என்னை பார், என் நடனத்தை பார், நான் யார் என்று பார் என்று காமிக்கிறார். அந்த கோலத்தை பார்த்தோன்னே கல்ல தண்ணி வரும் சார் சிவனடியார்களுக்கெல்லாம். சுவாமி அப்படி நிமிர்ந்து பார்ப்பாராம். என்ன வேணும் என்று கேள் அப்படிம்பாராம். அந்த வேடவனாக இருந்தவன் யாரும் அல்ல, ஒரு சிவனடியார், நாயன்மார்களே ஒருவர். எப்படி சார் பக்தியை கொண்டு கொடுக்கிறார் பார்த்தீங்களா? தெரியாத பக்தி. நந்தனார் பார்த்ததே இல்லை, பார்க்காத சிவபக்தி. இப்ப இருக்கிறவங்களாம் கோவில்ல ஒரே ஒரு 2 லிட்டர் பாலை வாங்கி கொடுத்துட்டு முன்னாடி நின்று நான் தான் வாங்கி கொடுத்தேங்கிறான். ஒரு மாலையை வாங்கி கொடுத்துட்டு வேட்டியை வாங்கி கொடுத்துட்டு நான் தான் வாங்கி கொடுத்தேங்கிறான். நான் நிறைய எங்க கோயிலே பார்க்கிறேன். பக்தியை தெரியாமல் செய், சொல்லாதே வெளியில, சிவபெருமான் உன்னை சோதித்து விடுவான். இன்னைக்கு நீ பால் வாங்கி கொடுக்குறோம், தோஷம் உன்னை கிட்டக்கே விட மாட்டான் உன்னை. நான் ஒரு கோவிலுக்கு போனேன். ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, நான் அன்னதானம் சமைக்காம இங்க சாப்பாடே நடக்காது சார் அப்படின்னு. ஏன் சுவாமி அப்படி சொன்னேன் அப்படின்னு. ஆமாம்மா, நான் தான் இங்க முக்கியம், என்ன மாதிரி செஞ்சிருவாளா அப்படின்னா. பார்த்தால் அடுத்த ஆண்டு நான் போன அதே இடத்துக்கு அவர் இல்லை. அங்கே உடம்பு சரியாம படுத்துட்டு இருக்க ராத்துல. போன வாத்துக்கு, என்னமாமா சுவாமி சன்னிதியில் என்னமோ சொன்னேல, நான் தான் செய்தேன்.
உங்களை கிட்டக்கே உடலியா அவன் மாமா சுவாமிகிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் அருளாலே நீ செய்கிறாய், அவன் இல்லைன்னா நீ கிடையாதா படா, அவன் தான். அதான் தில்லை அம்பலவான். ஏன் தெரியுமா அந்த இடத்துல சொல்றோம்? அவர் ஆருத்ராதர்சனத்துல குளிர்ச்சியா இருக்கார். நடராஜ பெருமான் மனமகிழ்ச்சியாக இருப்பார். நீ எந்த கோயில வேணாலும் போய் பாருங்க, ஆருத்ரா தரிசனம் 10 நாள் உற்சவம் நடக்கிற கோவில்லாம் போய் பாருங்க. அந்த மணி சத்தம் என்ன, அந்த மேல சத்தம் என்ன, அங்க நடராஜ பெருமான் சொல்லி குடிப்பான். அவர் வர்றது ஒரே ஒரு நாள் தான், சோமாஸ்கந்தர் தான் வருவார் வெளியில. அப்படிப்பட்ட இந்த சிவபெருமான் நமக்கெல்லாம் திருவாதிரையிலே ஆனந்த கோலாகலமாக காட்சி அளிக்கிறார். என்ன கிடைக்கும் சார் அப்படின்னா முக்தி கிடைக்கும். சார் நான் சிதம்பரம் போகும் இல்லை, உங்க கோயில்ல உங்க ஊர்ல ஒரு நடராஜா இருப்பார், அவருக்கு ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது கூட ஆள் இருக்காது, அங்க குடுங்கோ. பல கோவில்ல நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு குருக்கள் ஏங்குவர். பால் பாக்கெட் வரணும், இளநீ வரணும், வந்தாதான் அபிஷேகம் அப்படின்பா. அதே மாதிரி கோவில்ல போய் நம்ம தொண்டு செய்யணும். தொண்டரின் தொண்டராம் தொண்டருக்கு தொண்டனாம். சிவபெருமான் நிறைய பாடுவார், நம்மளை பாட வச்சு ஆட வச்சு பார்ப்பார். யார் பாடினார் அவராடுவார் தில்லை அம்பலவானல், பக்தன் பாடினால் அவராடுவாரோ. விறகு வெட்டிய பாட வச்சா சார் அவர். அப்படிப்பட்ட நடராஜ பெருமான். எல்லோரும் இந்த ஆருத்ரா தரிசனத்திலே எம்பெருமான் நடராஜ பெருமானை வழிபடுங்கள். களி வீட்டுல பண்ணணும். சிவபெருமானுக்கு களி நைவேத்தியம் பண்ணுங்கள். நல்லா நெய்யெல்லாம் ஊத்தி முந்தி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு விதவிதமாக. திருவாதிரை கூட்டு என்று ஒண்ணு சொல்லுவார்கள், ஆனந்தமா இருக்கும். அது காலையில சாம்பார்லாம் நீ வைக்க மாட்டா, திருவாதிரை கூட்டு என்று ஒண்ணு உண்டு. அந்த களிக்கும் கூட்டுக்கும் எம்பெருமான் அப்படி சாப்பிட்டு இருக்கார் வேடவன் வீட்டுல. இங்க ஜாதி மதம் இல்லை சிவபெருமானுக்கு. இந்த ஆருத்ரா தரிசனம் வேடவன் கொடுத்தான். ராஜா இருக்கார், அவன்கிட்ட போகல. தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்கார், அங்க போகல. வேடவன் கூப்பிட்டான் என்று ஓடிப்போ நின்னான் என் பரமேஸ்வரன். எங்கே ஏழையாக நின்று நிற்கிறாயோ அங்கே நான் நிற்பேன். இன்னைக்கு நீ செய்யறனா அது அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான் அர்த்தம். உன் பக்தி மாறவில்லை என்று அர்த்தம். அதனால நடராஜ பெருமானை தொழுங்கள், அந்த பொற்பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அணைத்துக் கொள்வான், அடிக்க மாட்டான். அணைத்துக் கொண்டு அவன் உள்ளே மகிழ்ச்சிகரத்திலே நம்மளை உள்ள தள்ளி விட்டுருவான் உள்ள. அதனால்தான் இப்படி மூடின்னு இருக்கான். நம்ம உள்ள போன உடனே கையை அப்படி போட்டுருவான், வெளியில போகக்கூடாதுன்னு. அதனால நடராஜ பெருமானை வழிபட்டு ஆருத்ரா தரிசனத்தை கண்டு கழியுங்கள். குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயில் குவிழ்மீன் சிரிப்பூ பனித்த கடையூ பழம்போல் மேனியும் பால் வெள்ளீரு இனித்த முடைய எடுத்த பொற்பாதமூ கால பெற்றால் மனித்த பிறவியூ வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அரர் பார்வதி வதையே, அரர் மகாதேவா, சிவசிதம்பரம் சித்சபேஷா.